வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் சர்க்கரை பொங்கல்லாம் செய்ய போகிறோம். இப்போ நவராத்திரி காலம் தொடங்கிட்டுது. எங்கட புதுசாக திருமணம் செய்த பிள்ளைகள் வீடுகளில் சர்க்கரை பொங்கல் செய்ய வேணுமென்று நினைப்பீங்க. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதால் நாங்கள் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பொங்கல் செய்கிறதுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இது எங்களோட வயலில் விளைஞ்சது சிவப்பு பச்சை அரிசி தான் எடுத்திருக்கிறேன். நாங்கள் வெள்ளை பச்சை அரிசி வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பயறு எடுத்து வறுத்து குத்தி வச்சிருக்கிறேன். இதில் 1 கப் பயறு இருக்குது. அரிசி இதே கப்பால் 3 கப் எடுத்திருக்கிறேன். சரியாக இதில் 3 கப் 1/2 கிலோ அரிசி வரும். 1/2 கிலோ அரிசிக்கு இதில் ஒரு சுண்டு பயறு போட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த அரிசியையும் பயறையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்ல வடிவாக 3-4 தரம் கழுவி எடுக்க வேணும். நாங்கள் சூரியனுக்கு பொங்கக்குள்ள இந்த கழுவின தண்ணியை அப்படியே வச்சிருக்க வேணும். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் சும்மா தான் பொங்கல் செய்ய போகிறோம். அதால் தண்ணியை தாராளமாக ஊற்றிடலாம் வெளியில். எங்களோட பொங்கலுக்கு தேவையான சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரையில் தூசி மண் எதுவுமே இல்லை. இதை நாங்கள் கொஞ்சம் தூளாக இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அதோட பொங்கலுக்கு தேவையான உலர் திராட்சையும் இங்கால முந்திரி பருப்பும் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 4-5 ஏலக்காயும் எடுத்துருக்கிறேன். இந்த ஏலக்காய்க்கு ஒரு 4 மேசைக்கரண்டி சீனி போட்டு இதை நாங்கள் பவுடர் ஆக்கி கொள்ள வேணும். நான் அரிசியையும் பயறையும் நல்ல வடிவாக கழுவி கொண்டு வந்துட்டேன். இதை நாங்கள் இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். இனி நாங்கள் தண்ணி அடுப்பில் வைப்போம். நான் இன்றைக்கு எங்களோட இட்லி பாத்திரத்தில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். நான் அரிசி அளந்து அதே கப்பால் 15 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். எங்களோட வளமையான பொங்கல் என்று சொன்னால் இதோடு நாங்கள் அரிசி கழுவின தண்ணி பால் எல்லாம் சேர்த்து தான் கொதிக்க வைக்கிறது. இன்றைக்கி நான் பால் விடையில்லை. தண்ணி நல்லா கொதி வந்துட்டுது. இனி நாங்கள் அரிசியை போட்டுக்கொள்ளுவோம். எங்களுக்கு விரும்பினால் நாங்கள் இந்த அரிசியோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளலாம். வளமையான பொங்கலுக்கு நாங்கள் உப்பு போடுறதில்ல. நான் இதில் இப்போ உப்பு சேர்க்கல. அரிசியையும் பயறையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் மூடி அவிய விடுவோம். இடைக்கிட திறந்து கலந்து விட வேணும், இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும். அரிசியும் பயறும் ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டு வருகுது. இனித்தான் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். அடிப்பிடிக்க பார்க்கும். அடுப்பை நல்லா குறைச்சி வைக்க வேணும். குறைச்சி வச்சுட்டு இதை திரும்பவும் நாங்கள் மூடி விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொண்டு வந்துட்டுது. அரிசியும் பயறும் நல்லா அவிஞ்சிட்டுது. எங்களோட அரிசியும் பயறும் நல்லா அவிஞ்சிட்டுது. இதை நாங்கள் ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த அரிசியும் பயறும் நல்லா குழஞ்சி வர வேணும். அப்போ தான் எங்களோட பொங்கல் நல்லா இருக்கும். இனி நாங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் சர்க்கரையை கொஞ்சம் இடித்து வச்சிருக்கிறேன். சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சூட்டுக்கு நல்லா உருகி வந்துடும். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து கிளிநொச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நீங்களும் தயவுசெய்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இதை கொஞ்சம் மூடி வைப்போம். அப்போ தான் இதில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வரும். இப்போ பாருங்கள், நாங்கள் போட்ட சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்துட்டுது. இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். நாங்கள் இதை மசிக்கிற மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டு கொள்ளுவோம். அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும் எங்கட பொங்கல். இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு தேவையண்டா போடலாம், இல்லாட்டி தவிர்க்கலாம்.
உப்பு போட்டதுக்கு பிறகு நல்லா கலந்து விடுவோம். இந்த உப்பு நல்லா எல்லா இடமும் சேர்ற மாதிரி வடிவாக கலந்து விடுவோம். இனி நாங்கள் எங்களோட பொங்கலுக்கு தேவையான தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுவோம். நான் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு தேங்காயை நல்லா திருவிட்டு முதல் பாலை மட்டும் எடுத்திருக்கிறேன். தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சிட வேணும். தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு அடுப்பில் கன நேரம் வைக்கவும் கூடாது. கடைசியாக நாங்கள் இந்த பொங்கலுக்கு தேவையான ஏலக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் 4 மேசக்கரண்டி சீனி போட்டு ஏலக்காயை அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். ஏனெண்டா எங்களோட பொங்கலுக்கு சர்க்கரைன்ற இனிப்பு பத்தாது. என்ன தான் நாங்கள் சர்க்கரை போட்டாலும் கொஞ்சம் சீனி போட வேணும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் இந்த பொங்கலை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். எனக்கு ஒரு தாமரை இலை கிடச்சிருக்கு. அந்த தாமரை இலையால் அப்படியே கொஞ்ச நேரம் பொங்கலை மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு எங்களோட உலர் திராட்சையும் முந்திரியையும் வறுத்து கொள்ளுவோம். முந்திரி பருப்பு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தாராளமாக எங்களோட கச்சான் போட்டுக்கொள்ளலாம். கச்சானோட பேரிச்சம்பழம் போட்டுக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நாங்கள் நெய்யில் வறுக்கக்கூடாது. அதே நேரம் ப்ளம்ஸ் போட்டால் பேரிச்சம்பழம் போடக்கூடாது, பேரிச்சம்பழம் போட்டால் ப்ளம்ஸ் போடக்கூடாது. ரெண்டுமே நாங்கள் போடக்கூடாது. ரெண்டையும் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பொங்கல் சரியான மாதிரி திகட்டும். இனிப்பு அதிகமாக இருக்கும், சாப்பிட இயலாது, நிறைய சாப்பிட இயலாது. இப்போ நாங்கள் இதை இப்படியே எடுத்து எங்களோட பொங்கலில் கொட்டிடுவோம். எங்களோட தித்திப்பான பொங்கல் தயாராகிட்டுது. இதை இப்போ நாங்கள் நல்ல வடிவாக இருக்கா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சுட சுட அப்படியே சாப்பிட்ருவோம். பொங்கல்னு சொன்னால் பிடிக்காத ஆக்களே இல்லை. நானெல்லாம் ரோட்டால் போகல எங்கேயும் கோயிலில் பொங்கினால் உடனே அந்த இடத்துல நின்று பொங்கல் வேண்டி கொண்டு தான் போவேன். ஏனென்றால் அவ்வளவு உயிர் எனக்கு பொங்கல்ண்டா. சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே விருப்பம். ஆனாலும் எனக்கு வெக்கந்துக்கம் பார்க்க மாட்டேன். இந்த பொங்கலுக்காண்டி நான் வழி தெருவில் எந்த கோயிலில் பொங்கினாலும் நின்று வாங்கி சாப்பிட்ருவேன். உங்களில் யாருக்கெல்லாம் பொங்கல் விருப்பம் என்று சொல்லுங்கள். கோயில் மணி அடித்தோன்னே இந்த பொங்கலுக்காண்டி நீங்கள் எல்லாம் ஓடி இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.